செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி நேர்பட பேசி தொடர்கிறது திரு நாராயணன். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான், கடந்த யூபிஏ ஆட்சி தான், ஒரு டெல்லி அதிகார வட்டத்துல ஒரு நகைச்சுவையாக சொல்வதென்றால் ரிட்டையர் ஆகி போற எல்லா ஐஏஎஸ் ஆபீசர்களுக்கும் ஏதேனும் ஒரு போஸ்ட்டை கொடுக்கிற ஒரு ஆட்சியாக அது இருந்தது. ஏதேனும் ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஜாப் கொடுத்துருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ரா சீஃபா இருந்தவங்க, ஐபியோட தலைவராக இருந்தவங்க, பழைய சிபிஐ டைரக்டரா இருந்தவங்க, அப்படி பலருக்கு கொடுத்துருக்காங்க, தலைவர்களாக கொடுத்துருக்காங்க. உங்க கட்சியிலேயே உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ரங்கநாத் மிஸ்ராவுக்கு காங்கிரஸ் கட்சி எம்பி பதவி கொடுத்தது சரி என்றால், உங்க கட்சியில இருந்த MS கில் இதே மாதிரியான ஒரு உயர்ந்த கான்ஸ்டிடியூஷனல் பதவி வகிச்சவர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவர், அவரும் அரசியல் விருப்புக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டியவர், அவரை நீங்க மாநிலங்களவை உறுப்பினராக்கி அவரை மந்திரியா வச்சிருந்தது சரி என்றால் இதுவும் சரிதானே? நல்ல கேள்விதான். அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்ன முதல்ல நீங்க ஆரம்பிக்க சொன்னீங்க காங்கிரஸ் இதை எதிர்க்கின்றது. நீங்க அது கூட சொல்ல மறந்தது என்னன்னா, ஆம் ஆத்மி பார்ட்டி இதை எதிர்க்கிறது, தாரிக் அன்வர் NCP பார்ட்டி எதிர்க்கிறது, இன்னொரு காங்கிரஸ் மட்டும் எதிர்க்கிறது என்றது தவறான பார்வை. அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவது கேள்வி, இவங்க என்ன சொன்னாங்க? நான் உங்ககிட்ட எலெக்ஷனுக்கு முன்ன சொல்ல வச்சே வந்தேன், பிஜேபிக்கும் மோடிக்கும் 2 நாக்குன்னு. இன்றைக்கு பல நாக்குகள் இருக்கிறது. என்ன சொன்னாங்க? நாங்க செய்ததை தவறு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா? நாங்கள் செய்ததை மாற்று வழி கொடுப்போம் என்று சொன்னார். மற்ற மக்களை ஏமாற்றினார்களா? ஏமாற்றி 100 நாட்களிலே மக்களை ஏமாற்றுகிறார்களா என்றுதான் கேள்வி. இவர் சொன்னாரு, ஜெய்ட்லி சொன்னாரு, those who know the law, those who know the law minister. இவர் நல்லா law minister தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சதாசிவத்துக்கு தனிநபர் தாக்குதலுக்குள்ள please understand all the, let me finish up. All the appointment, எல்லா அப்பாயின்மெண்ட் இவங்களே சொன்னாங்க, வேண்டப்பட்டவர்கள் ஒரு இது பண்ணாம போயிடுவாங்க, அடுத்த அரசு வேண்டப்பட்டவர்களுக்கு கொடுன்னு. நாங்க கேட்கிறோம், எப்படி ஒரு ஜட்ஜ் இவர்களுக்கு வேண்டப்பட்டவராக ஆனார்? இவங்க சொன்னதுதான், நான் சொல்லலையே, சொன்னாங்களா? பேசச்சே நான் முடிச்சிடுறேங்க. நீங்க எல்லாரையும் முடிச்சு நான் முடிச்சப்ப தெளிவாக சொல்லுங்க, ஏன்னா உங்களுக்கு நிறைய நேரம் இருக்குது. வேண்டப்பட்டவர்களை நாங்கள் நியமித்தோம் என்று அவர்கள் சொன்னார்களா இல்லையா? அப்பொழுதானால் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எப்படி வேண்டப்பட்டவரானார் என்ற கேள்வி பப்ளிக் மத்தியில் எழுதா இல்லையா? நியாயமான கேள்வியா இல்லையா? இரண்டாவதாக நீங்க சொன்னீங்க, இவர் சொன்னாரு, நீங்களே கோட் பண்ணீங்க, the retirement pre-retirement judgments are influenced by post-retirement jobs. இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு 2 மாதங்கள் 3 மாதங்களுக்கு முன்ன இந்த அமித்ஷாக்கு இது கொடுத்திருக்காரு. உண்மையா இல்லையா? அது மட்டும் இல்ல, இன்றைக்கு நான் கேட்டது அவர்களுடைய நெருங்கிய ஒரு சீஃப் மினிஸ்டர் சொன்னதால கிளீன் ஷீட் தரலன்னு சொல்றாரு சதாசிவம். நீங்க ரெஃபர் பண்ற அந்த கேஸ்ல அவர் விசாரிக்கணும் தான் சொன்னே தவிர அவர் நிரபராதி என்று நான் சொல்லவில்லை. நான் விசாரிச்ச காலகட்டத்தில் அவர் அமித்ஷா தலைவராவார் தெரியல. பப்ளிக் ஒரு பார்வை இருக்குது. Does he know that BJP is going to come to power? Yes. And Amisha is going to ரொம்ப தெளிவாக இது சீஃப் ஜஸ்டிஸா இருக்கும்போது அந்த ஜட்ஜ்மென்ட் இல்ல. அமித்ஷா சீஃப் ஜஸ்டிஸா இருக்கு, இது அதுக்கு முன்னாடி கொடுத்தது இல்ல. அப்படி இருந்தா கூட அப்ப உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது தந்தது. அப்ப காங்கிரஸ் தான உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது தந்தது தானே. அடுத்த விஷயம், இவர் சொன்னாரு, நம்ம இன்றைக்கு சொல்றாரு, பதவி ஏற்க போகின்ற கவர்னர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் இதுல ஒன்னும் கான்ட்ரவர்சியே கிடையாதுன்றாரு. இன்னைக்கு என்ன, அதாவது யாரை ஏமாத்த பாக்குறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு நீங்கள் இது கான்ட்ரவர்சி இல்லைன்னா பேசுவோமா? மக்களிடையே ஒரு கான்ட்ரவர்சியை உருவாக்கிக்கிறது. பிஜேபி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறாங்க. பிஜேபியை நீங்க சொல்றீங்க, நீங்க விமர்சிக்கிற காங்கிரஸ் சொல்றேன். MS கில்ல நீங்க எலெக்ஷன் கமிஷனரா இருந்தவங்க ரிட்டையர் ஆனது பதவி கொடுக்குறீங்க. சுப்ரீம் கோர்ட் சிஜே ரங்கநாத் மிஸ்ராக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. ரொம்ப தெளிவா கேள்வி கேட்டீங்க, நான் தெளிவான பதில் அது கொடுத்துட்டேன். என்ன பதில்னா, நாங்கள் செய்தது தவறு என்று நீங்களும் மக்களும் நினைத்ததாகத்தானே மாற்றி கொண்டு வந்தார்கள். நான் எல்லாத்தையும் மாற்றிட்டு வந்தாங்க. யார் மக்களை ஏமாத்துறது? ஒண்ணும் இல்ல. இந்த கவர்னர் 2010 தயவு செய்து நீங்க குறுக்கிடாதீங்க. 2010 வரைக்கும் I am telling you anybody can be attacked as long as they are in the public life. No, but they are in public life. You are not called upon to attack BJP or Congress. I am not attacking any individual. We are talking about, please understand this. Just because you are a judge, don't think you are not, you cannot be. Don't I'm talking about the judges. No, I'm not talking about the you talk about legal law. judges விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களா இல்லையா? ஜட்ஜ்மென்ட் தான் விமர்சனத்துக்கு உட்பட்டது. இல்ல இல்ல, ஜட்ஜ்களுக்கு நம்ம உள்நோக்கம் கற்பிக்கல. இல்ல இல்ல, ஜட்ஜ்களுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்கல.
நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் விமர்சிக்கப்படலாம், நீதிபதிகள் மீது தனிநபர் தாக்குதல் கூட. ஒரே ஒரு நிமிஷம், நீதிபதிகள் தவறு செய்திருந்தால் அவர்கள் விமர்சிக்கப்படுபவர்கள் வேண்டியவர்களே. இவர் ஏற்கனவே சொன்னார், 2 பேர் சொன்னார், இதுக்கு முன்னால் இம்பீச்மெண்ட் வரைக்கும் வந்திருக்கேன்னு அவர் பேர் சொன்னாரு. அதனால அது நாடறிந்த விஷயம். இந்த இது வந்து நீங்க செஞ்ச தவறுன்னு சொல்றீங்க. நான் என்ன பாயிண்ட் சொல்றேன்னா, நாங்கள் செய்த தவறை மாற்றுவதற்காக மாற்றினார். இன்னொன்னு 2010 சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தது. அதுக்கு முன்னால இந்த மாதிரி கவர்னர்களை மாற்றலாம். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு, கவர்னர்களை இப்படி மாற்றக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு முறை இருக்கிறதுன்னு. அதுக்கு முன்னா இந்த மாதிரி முறையீடு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தப்பறம் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டை மதிக்காமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையா இல்லையா? அப்பொழுது அதை செய்கின்ற ஒரு ஜட்ஜி, அதை சொன்ன ஜுடிஷியரி சேர்ந்த ஒருவர் இதை ஏன் ஒப்புக்கொள்கிறார்? கான்ட்ரோவர்சிக்கு உட்பட்டதா இல்லையா? அதாவது நீங்க இதுல வந்துட்டு ஒரு 4-5 விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சி அவர்கள் ஆட்சியில் இருந்த போது எதெல்லாம் செஞ்சிருக்காங்க, ஆபீசர்ஸ்க்கு எந்த மாதிரி ஃபேவர் பண்ணிருக்காங்க, குறிப்பாக நீதிபதிகள் அப்படின்னு வரும்போது அந்த தீர்ப்புகள் நீங்க வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்துட்டீங்கன்னு சொன்னா எந்த நீதிபதியுமே சுதந்திரமாக செயல்பட முடியாது. அது மட்டும் இல்ல, அரசாங்கத்திற்கு சாதகமாக தீர்ப்புகளை வழங்குவதால தான் கமிஷன் கிடைக்குன்னா இன்னைக்கு அதிலும் குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதிகள்ல அரசாங்கத்திற்கு எதிராக தீர்ப்பு வழங்காம இருக்கவே முடியாது. நீங்க இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு நீதிபதியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா எந்த நீதித்துறையினுடைய சுதந்திரத்திற்காக நாம வந்து அடிப்படையாக இருக்கணும்னு நினைச்சோமோ அது வந்து இல்ல. நீங்க மட்டும் நீங்க கேட்டாங்க நானும் கேட்டேன், சரி விஷயத்துக்கு அது வந்து அடிபட்டு போயிரும். அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கவர்னராக நியமனம் அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு முரண்பாடுகளோ இல்ல மற்ற விஷயங்கள் சட்ட மீறல்களோ இல்லாத போது இதை வேண்டுமென்றே அரசியலாக்க துடிக்கிறது காங்கிரஸ். சட்ட மீறல் இல்லன்றீங்க, மரபு மீறல் இருக்கா இல்லையா? ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய முதல்வரை கலந்தாலோசிக்க வேண்டும் ஒரு ஆளுநரை நியமிக்கிறதுக்கு முன்னாடி. தமிழகத்துல ஒரு ஆளுநரை நியமிக்கும் போது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட முன்னாள் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் பேசினது டேப்பாகவே வெளியில வந்து ஒரு சர்ச்சை கூட ஆனது. ஆனால் இந்த விஷயத்துல என்னிடத்தில் கலந்தாலோசிக்கவில்லைன்னு அந்த மாநில முதலமைச்சர் உம்மன் சாண்டி சொல்றாரு. அது ஒரு மரபு மீறல் அல்லது சட்ட மீறல் இல்லையா? இல்ல, நீங்க வந்து இந்த கலந்து ஆலோசித்தல் அப்படிங்கிறதுக்கே நிறைய இன்டர்பிரேஷன் கொண்டு வர முடியும். இதுல வந்துட்டு ஒரு ஓப்பனாக வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி சொல்றாருன்னா அவர் எந்த இடத்துல வந்து அதை முன்னாடி சொல்லியிருந்திருப்பாரு, இல்ல அதற்கு வந்து என்ன பதில் வருதுங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஸ்டேஜ்ல அதை டிஸ்கஸ் பண்ண முடியாது. திரு ராமலிங்கம், நீங்க வந்து ஆளுநர் பதவி அப்படின்னு சொல்லும் போது சர்க்காரியா மாநில மத்திய உறவுகளை ஆலோசனை செய்த, அதற்கு பரிந்துரை அளித்த மிக முக்கியமான ஒரு ஆவணம் சர்க்காரியா கமிஷன் சொல்றது. அவங்க சொல்றது ஏதேனும் ஒரு துறையில விற்பனராக இருக்க வேண்டும், 35 வயதானவராக இருக்க வேண்டும், வேறு மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், உடனடி அரசியல்ல நேற்று வரையில் அரசியல் இருந்துவிட்டு இன்றைக்கு வந்தவராக இருக்கக்கூடாது, வேறு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய இடத்தில் தன் கட்சிக்காரர்களை கொண்டு மத்திய அரசாங்கம் திணிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இவர் அந்த வரைமுறைகளை படி பார்த்தீர்களானா சர்க்காரியா கமிஷன் சொல்றபடி இவர் ஒரு லீகல் ரிமிலியரி, ஒரு சட்ட விஷயங்களை அறிந்த ஒரு நபர், ஒரு கான்ஸ்டிடியூஷனை நன்றாக அறிந்த ஒருவர், 19 ஆண்டு காலம் நீதிபதியாக இருந்த ஒருவர். இவரை போன்றவர்கள் அந்த பதவிக்கு செல்வது நியாயம்தானே? KTS துல்சி போன்ற கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றது இது ஒரு அந்த பதவிக்கு இன்னமும் அழகை தரும், அந்த ஆளுநர் பதவிக்கு வந்து மேலும் பெருமையை தரும், அதனுடைய இதை எலிவேட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஏன் நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க? ஆளுநர் பதவியை பார்க்காதீங்க சார், அவர் எங்கிருந்து போனார்னு அந்த இடத்த பாருங்க. ரிஷிமுலன் அவரு இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியா இருந்து போற ஒரு தலைமை நீதிபதியுடைய பதவி மேல்தானோ. இவங்க எல்லாம் பொலிட்டிக்கல் எக்ஸிகியூட்டிவ்ஸ் நிர்வாகத்தினுடைய ஓன் விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ்க்காக கிரியேட் அப்பாயின்மெண்ட் போஸ்ட் தான் கவர்னர் போஸ்ட். கவர்னர் போஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் சப்ராசிஸ். இவனுக்கு கவர்னருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதெல்லாம் ஒரு அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி. நீங்க சொன்னீங்களே சர்க்காரியா கமிஷனுடைய ரிப்போர்ட், அவருடைய கருத்துக்கள் எனக்கு ஏற்புடையது. அவரோட அதை ஃபாலோ பண்ணா நடைமுறைப்படுத்த நல்லா இருக்கும். ரெண்டாவது, இன்னும் ஒரு விஷயத்துல நான் வயதானவர்கள் ஓய்வு பெற்றவர்களை மறுபடியும் பதவியில் அமர்த்துறது, அவங்களுக்கு பதவி பவுசை கொடுத்து பார்க்கறது, அவங்கள குஷிப்படுத்துறது, சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் எதிரானவன். உலகத்திலேயே இன்னைக்கு இளைஞர்கள் மிகுந்த நாடு இந்தியா, இளைஞர்கள் அதிகமா இருக்கிற நாடு இந்தியா தான் ஃபர்ஸ்ட். அதுல நிறைய திறமைசாலிகள், அனுபவம், தகுதியும் திறமையும் வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. 50 வயசு ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, 55 வயசுக்கு உட்பட்டவங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்பு வசதி கொடுக்கணும். அவங்க தான் இன்னொரு காலத்துல 21ஆம் நூற்றாண்டு 22ஆம் நூற்றாண்டு தூக்கி இந்தியாவை எடுத்துக்கிட்டு போக வேண்டிங்க. இவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு 65 வயசுல நம்ம சொல்லும் இந்து மதம், அவங்க பிஜேபியில இருக்காங்க. வயசாயிட்டு பெருமுடிய ராமஜெயம் எழுத வேண்டிய வயசுல அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு
சின்ன வயசுல நம்ம சொல்லும் போது ராமா கோயினா நான் ராமஜெயம் எழுதுறேன்னு ஏன்னா அங்க பிஜேபி தான் மேடத்துக்கிட்ட சொல்றேன். அதாவது ஓய்வு பெற்ற பிறகு இவங்க எல்லாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு குழந்தை குட்டி பேரங்குட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மொழியை இவங்க மறுபடியும் அந்த அதிகாரம் கொடுக்கிற அதிகார போதையை கொடுக்கிற ஆடம்பரத்தை அனுபவிச்சுக்கிட்டு அரசாங்க செலவுல எந்த ஓய்வு பெற்றவர்களையும் அப்பாயின்ட் பண்ணதில் எனக்கு உடன்பாடே கிடையாது. ஐ எம் அகைன்ஸ்ட் தட் பாலிசி ஆர் பிரின்சிபல் ஆஃப் அப்பாயிண்டிங் தி ரிட்டையர்ட் பீப்புள் இன்டு தி அதர் லுக்ரேட்டிவ் போஸ்ட். ஒரு சில இடங்கள் ஓகே சார் நீங்க முடிங்க. இரண்டாவது எனக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா நான் எதை வச்சு சொல்றேன்னா அவர் வகித்த பதவி தலைமை இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியா இருந்த ஒருத்தர் இப்படிப்பட்ட கீழே இறங்கி போயிட்டு நான் ஸ்கூல் ஃபைனல் முடிச்சிட்ட பிறகு நான் மறுபடியும் 8ஆம் கிளாஸுக்கு போறேன் அப்படின்றது டிமோட் பண்ணிட்டு போறது அந்த பதவிக்கு அழகு இல்லாத. அதை தவிர்த்து ராஜாஜி ஒரு பதவி வைத்து கவர்னர் ஜெனரலா இருந்துட்டு இங்க தமிழ்நாடு முதலமைச்சரா வந்தப்போ ஒரு ஹெட் மாஸ்டர் இருந்துட்டு கீழ ரொம்ப சின்ன போஸ்ட் போட்ட மாதிரி இருக்கு. ராஜாஜி பீரியட் சொன்னா ராஜாஜி பீரியட்ல டிரான்சிஷன் பீரியட் அது வந்து பிரிட்டிஷ் கவர்னர் போகும்போது டிரான்சிஷன் பீரியட்ல he was the governor general then afterwards he went no அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணாதீங்க. ராஜாஜி கூட ஒப்பிடுற அளவுக்கு சதாசிவ தயவுசெய்து இதெல்லாம் ஒப்பிடாதீங்க. நாங்க பதவி ஒப்பிடுறோம். ராஜாஜி has a stature இன்டிவிஜுவல் ஒப்பிடாதீங்க. அது இல்ல அது பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி. you should know the political history. when rajaji was there advocate general first advocate general governor general அது டிரான்சிஷன் வெள்ளக்காரன் போன நேரத்துல someone should take the mantle. அதுக்கு பிறகு நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்ட பிறகு அது வேற காலகட்டம்ன்றீங்க. ஒரு குறிப்பிட்ட பதவிகள் நம்ம சார் சொல்றதோட நான் முற்றிலுமா அதுல முரண்படுறேன். இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவர்களுடைய திறமையை பயன்படுத்தணும், அதுல எல்லாம் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நீங்க இன்றைக்கு கூட திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அமைச்சரவை பார்த்தீங்கன்னா எத்தனை இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காருங்கிறது தெரியும். நீங்க ஒரு சில பதவிகள் பொறுப்புகள் வந்து ஒரு அனுபவத்தின் காரணமாக அவர்களுக்கு இருக்கின்ற ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய உடனே எல்லாத்தையும் வந்து நீங்க ராமா கோவிந்தா இருக்கணும்னா எத்தனை ஒரு ஹியூமனோட ஒரு திருமதி வானதி நீங்க வந்து எல்லா ஓய்வு பெற்றவர்களையும் அவங்க சொல்லல. ஒரு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருந்த ஒருத்தர் 4 மாத காலத்துக்குள்ள நீங்க உங்க கட்சி சொன்னது 2 ஆண்டு காலமேனும் அவர்கள் ஓய்வில் இருக்கணும், அதற்கு பிறகுதான் வேற ஏதேனும் பணியை ஏற்கணும்னு சொல்றாங்க. அந்த அதுல இருந்து நீங்க ஏன் முரண்படுறீங்க அப்படின்றதான் கேள்வி. நாம தொடர்ந்து விவாதிக்கலாம். இதை பற்றி நாம் விவாதிப்பதை போல மக்களும் விவாதித்து ஒரு கருத்து சொல்லட்டும் சொல்லி கேள்விகளை முன்வைத்திருந்தோம். கேரள ஆளுநராக முன்னாள் தலைமை நீதிபதி சதாசிவம் நியமிக்கப்பட்டிருப்பது அவருடைய தகுதிக்கு தரப்பட்ட அங்கீகாரமா அல்லது தவறான நடைமுறையா என்று கேட்டிருந்தோம். ஏராளமான நேயர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். 59% பேர் தகுதிக்கு அங்கீகாரம் என்றும் 41% பேர் தவறான நடைமுறை என்றும் தமிழ்நாட்டின் நேயர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நேயர்களே, நீங்களும் கூட இந்த வாக்கெடுப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம். புதிய தலைமுறை .tv என்ற இணையதளத்திலும் புதிய தலைமுறையின் Facebook பக்கத்திலும் நீங்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்யலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்